Good morning students. இன்னைக்கு நம்ம next 2 lecture பார்க்க போறோம். ஓகேவா? lecture 20 and 21 தான் பார்க்க போறோம். சரியா? என்னன்னு பாத்தீங்கன்னா quality of irrigation water and quality criteria, irrigation water quality appraisal and USDA system, SAR, RSC, SSP, PSI and PS. Okay? SAR na sodium absorption ratio, RSC na residual sodium carbonate, SSP na soluble sodium percentage, PSI na purity salt index and PS na potential salinity. சரியா? இதான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு இந்த இரிகேஷன் வாட்டரோட குவாலிட்டி க்ரைட்டீரியா ஏன் பார்க்கணும், எதுக்காக பார்க்கணும்? ஓகே, இப்போ நம்ம அக்ரிகல்ச்சர் பண்ணுறோன்னா அந்த கிராப்புக்கு இரிகேஷன் கம்பல்சரி பண்ணி தான் ஆகணும். சரியா? இரிகேஷன் பண்ணால் தான் அந்த கிராப்பு நல்லா வளரும். சரியா? அப்படி பண்ணும்போது எல்லா வாட்டரும் எல்லா கிராப்புக்கும் சூட்டபிளாக இருக்காது. சரியா? சில கிராப் எந்த கண்டிஷன்லையும் வளரும், பட் சில கிராப்ஸ் ஒரு சில கண்டிஷனில் வளராது. சரியா? அதனால் இந்த இரிகேஷன் வாட்டரோட சூட்டபிலிட்டி எதை பொறுத்து இருக்குன்னா, பேஸ்ட் ஆன் த சப்ஸ்டன்ஸ் விச் இஸ் ப்ரெசன்ட் இன் இரிகேஷன் வாட்டர். அந்த இரிகேஷன் வாட்டரில் எந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் இருக்கும், அந்த சப்ஸ்டன்ஸை பொறுத்து தான் இரிகேஷன் வாட்டரோட சூட்டபிலிட்டிலாம் இருக்கும். சரியா? தென் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வாட்டர் ஆன் எர்த். 97% present in ocean and sea, 2% present in snow and ice caps, 1% that is present in rivers, lakes, groundwater. From rivers, lake, groundwater only we can utilizing for irrigation purpose. Okay, then contamination. Irrigation water எப்படிலாம் contaminate ஆகுது? It may either geological contamination or human activities. Human activities like organic waste, industrial waste that mixing with water leads to contamination. சரியா? இந்த மாதிரி கண்டாமினேஷன் ஆகும்போது அந்த வாட்டர் நம்ம இரிகேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. ஓகே, தென் கேரக்டர்ஸ் தட் டிட்டர்மின் த சூட்டபிலிட்டி ஆஃப் இரிகேஷன் வாட்டர். எந்த மாதிரியான கேரக்டர்ஸ் வந்து இரிகேஷன் வாட்டரோட சூட்டபிலிட்டியை இன்டிமேட் பண்ணுதுன்னா, சாலினிட்டி, சோடிசிட்டி அண்ட் அயன் டாக்ஸிசிட்டி, சாலினிட்டி அசார்ட், சோடியம் அசார்ட், சால்ட் இண்டெக்ஸ், அல்கலினிட்டி அசார்ட், பெர்மியபிலிட்டி அசார்ட், ஸ்பெசிஃபிக் அயன் டாக்ஸிசிட்டி அசார்ட். These are all the characters that determine the suitability of irrigation water. Okay, then first one is salinity hazard. Salinity is expressed in EC, that is EC என்றது என்ன, electrical conductivity. EC ல தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். and the unit for EC is decisiemens per meter. Okay, it having 4 classes, C1, C2, C3 and C4. C1 and C2 for suitable, having no problem for irrigation. Then C3 and C4 is not suitable and because it having severe problems for crops. Okay, then water class EC remarks. அதான் முன்ன பார்த்தா C1, C2, C3, C4. ஓகேவா? C1 is low salinity, C2 medium salinity, C3 high salinity, C4 very highly salinity. Okay, C1 EC that having 0 to 0.25, C2 0.25 to 0.75, C3 0.75 to 2.25, C4 2.25 to 5. Okay, C1 can be used safely, C2 moderately leaching, C3 some management practice, after management practice we can use for irrigation purpose. Then C4 cannot be used for irrigation purpose, அங்கே ரொம்ப ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதனால் அதை வந்து நம்ம irrigation purposeக்கு யூஸ் பண்ண முடியாது. ஓகே, தென் TDSன்றது என்ன, டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ். ஓகே, a total dissolved solid is a measure of the combined total of organic and inorganic substance contained in a liquid. This includes anything present in water other than the pure H2O molecules. These solids are primarily minerals, salt and other metals that can be a general indicator of water quality. Okay, TDSன்றது என்ன, டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ். ஓகேவா? இந்த வாட்டரில் எவ்வளோ சாலிட்ஸ் வந்து டிசால்வ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறதா என்ன, டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ். அதை என்ன சொல்கிறோம், டிடிஎஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா? இந்த சப்ஸ்டன்சஸ் எப்படி இருக்குன்னா, இட்மே ஆர்கானிக் ஆர் ஆர்கானிக்காக இருக்கலாம், இல்லைனா இன்ஆர்கானிக்காகவும் இருக்கலாம். சரியா? இது எப்படி இருக்குது, இது சப்ஸ்டன்சஸ் லைக் பிரைமரி மினரல்ஸ், சால்ட், ஆர்கானிக் மேட்டர், அதெல்லாம் தான் சால்ட் இதில் அதிகமாக இருக்கும், எங்கள் இரிகேஷன் வாட்டரில் அதிகமாக இருக்கும். சரியா? அதை என்ன சொல்கிறோம், டிடிஎஸ்ன்னு சொல்கிறோம். சரியா? இது என்ன பண்ணும், வாட்டர் குவாலிட்டியை இண்டிகேட் பண்ணுது. ஓகே, இந்த டிடிஎஸ் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா வாட்டரோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். இது அதிகமாக இருந்துச்சுன்னா வாட்டரோட குவாலிட்டி ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். சரியா? தென் TDS
is calculated by using the formula TDS is equal to EC in decisiemens per meter into 640. Okay va? Then TDS salinity hazard and effect on management in ppm less than 160 it having very low hazard, 160 to 480 ppm it is low hazard, 480 to 1280 medium hazard, 1280 to 1920 medium to highly hazard, more than 1920 it having very high hazard. You can't using for irrigation purpose. Then sodicity hazard. ஓகேவா, ஒன்று என்ன பார்த்தோம், சாலினிட்டி ஹசார்ட் பார்த்தோம், இப்போ சோடிசிட்டி ஹசார்ட் பார்த்தோம். ஓகேவா, சோடிசிட்டி ஹசார்டில் என்னென்ன இருக்குன்னா SAR, that is the sodium absorption ratio, then SAR, sorry, adjusted SAR, adjusted sodium absorption ratio, then sodium to calcium activity ratio, that is SCAR, then sodium ratio. ஓகேவா, அதில் இதில் வரும்னா சோடிசிட்டி ஹசார்டில் வரும். ஓகேவா, தென் sodium absorption ratio SAR. USSL, யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாலினிட்டி லேபரட்டரி, அவங்க இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதான் என்ன, SAR ஈக்குவல் டு சோடியம் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் கால்சியம் ப்ளஸ் மெக்னீஷியம் டிவைடட் பை 2. அதான் அதை யூஸ் பண்ணி தான் நம்ம SAR கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, இட் இஸ் யூஸ் டு ப்ரிடிக்ட் த சோடியம் ஹசார்ட். சோடியம் ஹசார்ட் எவ்வளோ இருக்குன்றதை ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்காக இது யூஸ் ஆகுது. சரியா, தென் வாட்டர் கிளாஸ் SAR அண்ட் ரிமார்க்ஸ். S1 it having low sodium hazard, it having 0 to 10 and it having little or no hazard. Then S2 medium sodium hazard, S3 high sodium hazard, S4 very high sodium hazard. S2 that having 10 to 18, S3 18 to 26 and S4 more than 26. It is not suitable for all crops. Okay, whereas S3 unsatisfactory for most of the crops. நிறைய கிராப்புக்கு சூட்டபுளாக இருக்காது, ஒரு சில கிராப்புக்குலாம் சூட்டபுளாக இருக்கும். ஓகேவா, தென் adjusted SAR. Adjusted SAR is a value corrected to account for the removal of calcium and magnesium in their precipitation with bicarbonate and carbonate ions in the irrigation water added. It is used to predict sodicity hazard more correctly for those water which contain appreciable amount of carbonate but no RSC, residual sodium carbonate. ஓகே, adjusted sodium SARனா அது என்னன்னா, இந்த ரெயின் வாட்டரில் என்ன இருக்குன்னா மெக்னீஷியமும் கால்சியமும் இருக்கும். சரியா, அந்த மெக்னீஷியம் கால்சியத்தை கூட கார்பனேட்டும் பைகார்பனேட் இரிகேஷன் பண்ணும்போது கார்பனேட் பைகார்பனேட் இருக்கும். சரியா, அதனாலும் ஒன்றா ரிமூவ் பண்ணுறது. சரியா, அதை கரெக்ட் பண்ணுறது, அதோட அதிகமாக இருந்துச்சுன்னா அதோட இதை குறைக்கிறது. அதுதான் என்ன சொல்கிறோம், அட்ஜஸ்டட் சோடியம் SARனு சொல்கிறோம். ஓகேவா, இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா சோடிசிட்டி ஹசார்டை கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. சரியா, தென் அட்ஜஸ்டட் SAR calculated by using the formula SAR is equal to Na plus divided by square root of Ca plus Mg plus divided by 2 into 1 plus 8.4 minus PHC, whereas PHC is equal to pK2 minus pKc plus P into bicarbonate plus P into calcium plus magnesium, whereas pK2 minus pKc is equal to concentration of calcium plus magnesium and sodium ions in milli equivalent per liter. Then P bicarbonate is equal to concentration of carbonate and bicarbonate in milli equivalent per liter. Then P Ca2 plus Mg2 plus is equal to concentration of calcium and magnesium ions in milli equivalent per liter. Okay, then sodium ratio. இதுக்காக யூஸ் ஆகுதுன்னா சோடியம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்காக தான் யூஸ் ஆகுது. ஓகேவா, it is calculated by using the formula Na divided by Ca plus Mg. ஓகேவா, இது வந்து less than 1 இருந்துச்சுன்னா that water is suitable for irrigation. If more than 1 means that is not suitable for irrigation purpose. Then Puri salt index, PSI. This explains the relationship between sodium and calcium concentration in water. It is used for predicting sodium hazard. It is also used for predicting the sodium hazard. ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் இது என்ன சொல்லுதுன்னா relationship between sodium and calcium concentration. Okay, it is calculated by using formula total Na plus minus 24.5 minus total Ca2 plus minus CaS calcium carbonate into 4.85. இந்த ஃபார்முலா வச்சு இந்த பியூரி சால்ட் இண்டெக்ஸை கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, தென் அல்கலினிட்டி ஹசார்ட். ஃபஸ்ட் என்ன பார்த்தோம்,
salinity hazard பார்த்தோம், sodicity hazard பார்த்தோம். இப்போ alkalinity hazard. alkalinity hazard என்னென்ன இருக்குன்னா RSC, RSBC, RSC, okay, residual sodium carbonate, then residual sodium bicarbonate. இதுதான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் residual sodium carbonate. RSC exists in irrigation water when the carbonate plus bicarbonate content exceeds the calcium plus magnesium content of the water. irrigation waterல கார்பனேட்டும் பைகார்பனேட் கண்டென்ட் வந்து கால்சியம் ப்ளஸ் மெக்னீஷியோட கண்டென்ட்டை விட அதிகமாகும் போது இந்த ரெசிடுவல் சோடியம் கார்பனேட் வந்து அதிகமாக இருக்குமா. ஓகேவா? தென் இஃப் த ஹை RSC வாட்டர் யூஸ்ட் ஃபார் இரிகேஷன் அக்குமுலேஷன் ஆஃப் சோடியம் அக்கர்ஸ் இன் சாயில். இந்த RSC அதிகமாக இருக்கிற வாட்டரை நம்ம இரிகேஷன் பண்ணும்போது சோடியம் அயன் வந்து அதிகமாக அக்குமுலேட் ஆகும். சரியா? சாயிலில் நம்மளால் யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது சோடியம் வந்து அக்குமுலேட் ஆகும். தென் RSC calculated by using formula carbonate plus bicarbonate minus calcium plus magnesium. Okay, if the RS having 1.25 millicoulombs per liter, that is good. 1.25 to 2.5 millicoulombs per, that means that is fair for irrigation. More than 2.5 millicoulombs per liter, that is unsuitable for irrigation. Okay, then residual sodium bicarbonate, it is calculated by using formula RSBC is equal to bicarbonate minus calcium. Okay, less than 3 இருந்துச்சுன்னா இட்ஸ் குட் ஃபார் irrigation. 3 to 9 millicoulombs per இருந்துச்சுன்னா அது fairly good for irrigation. then more than 9 millicoulombs per liter இருந்துச்சுன்னா unsuitable for irrigation purpose. ஓகேவா? then RSC RSBC ratio. okay, residual sodium carbonate, residual sodium bicarbonate ratio. நான் alkaline வாட்டருக்கு வந்து நெகட்டிவ்ல வேல்யூ வரும், நார்மல் வாட்டருக்கு வந்து 0 வரும், லோ அல்கலைன் வாட்டருக்கு வந்து 2.5 வரும், மீடியம் அல்கலினிட்டி வாட்டர் வந்து 2.5 to 5 வரும், ஹைலி அல்கலைன் வாட்டர் தட் ஹேவிங் 5 to 10, வெரி ஹை அல்கலினிட்டி வாட்டர் ஹேவிங் மோர் தென் 10. ஓகே, தென் அல்கலினிட்டி அண்ட் ஹார்ட்னஸ். அல்கலினிட்டி டோட்டல் டைட்ரேட்டபிள் பேசஸ், ஹார்ட்னஸ் டோட்டல் டைவலண்ட் சால்ட். இந்த அல்கலினிட்டி பைகார்பனேட் கார்பனேட் இருக்கும், ஹார்ட்னஸ் வந்து கால்சியம் மற்றும் மெக்னீஷியம் இருக்கும். கால்சியம் வந்து மெக்னீஷியம் வந்து ஹார்ட்னஸ் கொடுக்கும், அல்கலினிட்டியை கார்பனேட்டும் பைகார்பனேட்டும் கொடுக்கும். ஓகேவா? இந்த அல்கலினிட்டியும் ஹார்ட்னஸும் சேர்ந்துச்சுன்னா அது தனியாக ஒரு காம்பினேஷனாக வரும். ஓகேவா? பைகார்பனேட் கால்சியமும் சேர்ந்துச்சுன்னா கால்சியம் பைகார்பனேட், கார்பனேட்டும் கால்சியமும் செஞ்சுன்னா கால்சியம் கார்பனேட், தென் கால்சியமும் கார்பனேட்டும் சேர்ந்துச்சுன்னா கால்சியம் கார்பனேட், தென் கால்சியம் மெக்னீஷியமும் சேர்ந்து ப்ராடக்ட் வந்துச்சுன்னா அது மெக்னீஷியம் கார்பனேட். ஓகே, then hardness of the water. hardness milligram per liter as calcium carbonate. water classes சாஃப்டாக இருக்கும்போது 0 to 75 இருக்கும், 75 to 150 இருக்கும்போது moderately hard, 150 to 300 இருக்கும்போது hard, over 300 இருக்கும்போது ரொம்ப ஹார்டாக இருக்கும் அந்த வாட்டர். ஓகேவா? தென் பெர்மியபிலிட்டி. பெர்மியபிலிட்டி என்னென்ன, எபிலிட்டி சம்திங் அலோவிங் ஆன் இட், அதுதான் என்ன சொல்கிறோம், பெர்மியபிலிட்டின்னு சொல்கிறோம். ஓகேவா? Air permeability hazard. high sodium severe soil permeability. சோடியம் அதிகமாக இருந்துச்சுன்னா அது பெர்மியபிலிட்டியை ரொம்ப குறைச்சிடும், அங்கே எதுவுமே அலோவ் பண்ணாது. ஓகேவா? ரொம்ப காம்பேக்டாக மாற்றிடும். தென் பெர்மியபிலிட்டி ஹை சோடியம் அண்ட் கார்பனேட் அண்ட் பைகார்பனேட் அதிகமாக இருக்கும்போது இங்கே பெர்மியபிலிட்டி அதிகமாக இருக்கும். தென் ரிமூவல் ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் நீட்டு அங்கே அதிகம் கால்சியமும் மெக்னீஷியமும் ரிமூவ் ஆகிருக்கும். தென் அக்குமுலேஷன் ஆஃப் சோடியம் அதிகமாக இருக்கும். இட் இஸ் எவாலுவேட்டட் பை பெர்மியபிலிட்டி இண்டெக்ஸ். த ஃபார்முலா இஸ் sodium plus square root of bicarbonate divided by calcium plus magnesium plus sodium into 100. if the value having more than 65 means unsuitable for irrigation, less than 65 இருந்துச்சுன்னா suitable for irrigation purpose. then soluble sodium percentage, SSC. okay, proportion of sodium in relation to total cations in water. ஓகேவா? டோட்டல் கேட்டையன்ஸ் இருக்குல்ல, டோட்டல் கேட்டையன்ஸுக்கும் சோடியத்துக்கும் உள்ள ரேஷியோ தான் என்ன சொல்கிறோம், டோட்டல் sodium percentage. It is calculated by using formula sodium divided by calcium plus magnesium plus sodium into 100. okay, where all the soluble cations are in milliequivalent per liter. if the soluble sodium percentage more than 60 means that is harmful to crops. then potential salinity. potential salinity calculated by using formula of SO4 plus chlorine minus chlorine. okay, it is expressed in milliequivalent per liter. sandy soil that having 15 to 20 milliequivalent per liter, medium texture soil that having 3 to 15 milliequivalent per liter, fine texture soil that having 1 to 3 milliequivalents per
liter. Then magnesium content in relation to total divalent cations. Magnesium to the total divalent cations முன்னாடியே பார்த்தோம். ஓகேவா, இது ஹார்ட்னஸை கொடுக்கும். தென் ஹை மெக்னீஷியம் அப்சர்ப்ஷன் அட்வர்ஸ் சாயில் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. மெக்னீஷியம் அதிகமாக இருந்துச்சுன்னா சாயிலோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. சரியா, இட்ஸ் கால்குலேட்டட் பை யூசிங் formula magnesium divided by calcium plus magnesium. Less than 1 means it is safe for irrigation. If the value comes more than 1 means that is unsafe for irrigation, that is not suitable for irrigation. Then sodium ratio is equal to calculated by a formula sodium divided by calcium plus magnesium. It is expressed in milligallon per liter. For good quality water the ratio should not exceed 1. The value comes less than 1 means that is suitable for irrigation, or if the value comes more than 1 means that is not suitable for irrigation purpose. Okay, then SCAR, that is for the groundwater having EC greater than 5 decimals per meter and dominance of magnesium over calcium, the SCR is calculated as sodium divided by calcium. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா sodium divided by calcium அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். சரியா, then SAR divided by SCAR ratio. Okay, non-sodic water that having the ratio less than 5, normal water 5 to 10, low sodicity water 10 to 20, medium sodicity water 20 to 30, high sodicity water 30 to 40, very highly sodicity water that having value more than 40. Okay va, இது வந்து ratio SAR SCAR. Okay, then specific ion toxicity hazard. Specific ion toxicity na particular ion வந்து கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும் போது அது ரொம்ப டாக்ஸிசிட்டியை கொடுக்கும். அது என்ன specific ion toxicity hazard. Here most hazardous element is sodium. Okay, it leads to saline or alkaline soil evaluated by soluble sodium percentage. Then chlorides increase in EC and sodium ions. sodium ion EC அதிகமாகும் போது இந்த chlorides வந்து அதிகமாக இருக்கும். Then most dominant in very high saline water. Then neither affect soil physical property nor are observed by soil. Physical property physical property affect பண்ணாது, soil வந்து இதை affect observe பண்ணி வச்சுக்காது. Then some region water classification, chloride concentration in milligallon per liter is calculated by using formula chlorine plus nitrate divided by carbonate plus bicarbonate plus sulfate plus chlorine plus nitrate. If the value comes 1 to 4 milligallon per liter means that is excellent for irrigation purpose. 4 to 7 means moderately good water. 7 to 12 milligallon per liter means slightly useful for irrigation purpose. More than 12 means not suitable for irrigation purpose. Then sulfate, it is less harmful to crops. Alpha of the sulfate ions contribute to salinity. Then alpha of the sulfate gets precipitated as calcium sulfate followed by potential salinity. Okay, இந்த சல்ஃபேட்ன்றது அதிகமாக ஹார்ம்ஃபுல்லாக இருக்காது. தென் இது என்ன பண்ணும், சலினிட்டியை இண்டிகேட் பண்ணும். சரியா, பாதி வந்து எப்படி பெர்சிபிடேட் ஆகிருக்குன்னா கால்சியம் சல்ஃபேட்டாக பெர்சிபிடேட் ஆகிருக்கும். ஓகே, Aetons proposed 3 classes for sulfate. First one is if the value comes less than 4 milligallon per liter means that is excellent water for irrigation. If the value comes 4 to 12 milligallon per liter means that is good to injurious. More than 12 means injurious to unsatisfactory, ரொம்ப injurious கொடுக்கும். சரியா, கிராப்புக்கு. Then total cations TC, it is calculated by using formula EC into 10. Okay, EC into the electrical conductivity 10 ல மல்டிப்ளை பண்ணால் டோட்டல் கேட்டன்ஸை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, then boron concentration, if the value comes less than boron having the concentration less than 0.5 ppm means that is low, 0.5 to 1 ppm means medium, 1 to 2 ppm means high, 2 to 4 means very high, more than 4 ppm means excessive toxicity for irrigation. Okay, then boron classes, boron concentration, sensitive crop, semi tolerant crop, tolerant crop இதெல்லாம் பார்த்துக்கோங்க. சரிங்களா, then fluorine sparingly soluble, traces to more than 10 milligram per liter in natural water. Surface water not exceeded
0.3 milligram per liter. Fluorine concentration less than 1 ppm means that is good for irrigation purpose. More than 1 ppm means problematic water. Then nitrate, groundwater that having high amount of nitrate, it affects the soil properties. Okay, கிரவுண்ட் வாட்டரில் இந்த நைட்ரேட்டோட கான்சன்ட்ரேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். சரியா, இது வந்து சாயிலோட ப்ராப்பர்ட்டியை அஃபெக்ட் பண்ணும். ஓகே, the nitrate concentration less than 5 milligram per liter means that having no problem for irrigation purpose. 5 to 30 milligram per liter means that is moderately problem for irrigation purpose. More than 30 means that having severe problem. Okay, then lithium, found saline groundwater and irrigated soil. Saline irrigation பண்ணுறல அந்த வாட்டர்லாம் இந்த லித்தியம் இருக்கும். ஓகேவா, 0.05 to 0.1 ppm of lithium toxic to citrus. 0.05 to 0.1 ppm இருந்துச்சுன்னா சிட்ரஸ் பிளான்ட்டுக்கு ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கும். இந்தியா லித்தியம் அப் டு 2.5 ppm ஹஸ் பின் ப்ரெசென்ட். இந்தியாவில் 2.5 ppm வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேவா, இந்த சிட்ரஸ் வந்து சாலினிட்டிக்கு ரொம்ப டாக்ஸிக். ஓகேவா, அது வந்து ஆசிட் லவ்விங் பிளான்ஸ். ஓகே, ஆசிட் சாயிலில் நல்லா வளரும், அதே சலைன் சாயிலில் அது வளராது. சரியா, க்ரோத் வந்து ரொம்ப எஃபெக்ட் ஆகும். இது ஜெர்மினேஷன் ஆஃப் மெஜாரிட்டி ஆஃப் கிராப் இஸ் நாட் அஃபெக்டட் பை லித்தியம். நிறைய கிராப்ஸ் லித்தியத்து மூலயமா அஃபெக்ட் ஆகாது. ஓகே, எஸ், தேங்க்யூ. இதுதான் 20th லெக்சர். ஓகேவா, பார்த்துக்கோங்க, வீடியோ பாருங்கள்.